நம்ம பாரத தேசத்துல ஏகப்பட்ட பார்ட் டைம் பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க. கமலஹாசன், விஜய், பிரகாஷ் ராஜ், ராகுல் காந்தி. வாட்? ராகுல் காந்தியா? ராகுல் காந்தி பார்ட் டைம் பொலிட்டீஷியனா? அப்படின்ற மாதிரி நீங்க கேள்வி கேட்பீங்க. எஸ், அப்சல்யூட்லி ஹி இஸ் எ பார்ட் டைம் பொலிட்டீஷியன். ஏன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். பீகார்ல எலெக்ஷன் வரப்போகுது. சோ அந்த ஒரு எலெக்ஷன்ல நாம பெருசா ஏதாச்சும் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓட்டு திருட்டு அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ராகுல் காந்தி முன்னெடுத்துட்டு போனாரு. அவருக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பீகார்ல ஒரு பெரிய கேம்பெயின் ஒண்ணு நடந்தது. அந்த கேம்பெயின்ல நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், தேஜஸ்வி யாதவ் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு கேம்பெயினை ரன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு கேம்பெயின் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. இந்த கேம்பெயினுக்கு அப்புறமா பாருங்க, கண்டிப்பா பீகார்ல நாம தான் வின் பண்ணுவோம், என்டிஏவை நாம தோற்கடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ராகுல் காந்தி, தேஜஸ்வி யாதவ் மட்டும் கிடையாதுங்க, நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதே தான் இங்க பேசிட்டு இருந்தாரு. பட் அந்த ஒரு கேம்பெயின்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓட்டு திருட்டு ஓட்டு திருட்டுன்னு கத்திட்டு இருந்த இந்த மனுஷன் எங்க போனாரு? ராகுல் காந்தி எங்கங்க போனாரு? இந்த மனுஷன் சைலண்டா யார்கிட்டயுமே சொல்லிக்காம வெக்கேஷனுக்கு ஓடி போயிட்டாரு. எப்படி திரு ராகுல் காந்தி யார்கிட்டயுமே சொல்லாம வெக்கேஷனுக்கு ஓடி போனாரோ, அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலீடுகளை முதுகுல தூக்கி எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருந்தாரு. முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்களுக்காக, தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அவர் இத மாதிரியான ஒரு ட்ரிப்புக்கு போயிருந்தாரு. பட் ராகுல் காந்தி அவர் எதுக்கு போனாரு? எங்க போனாரு? ஆக்சுவலா திரு ராகுல் காந்தி அவர்கள் எப்பவுமே இப்படிதான் யார்கிட்டயுமே சொல்லாம, ஏன் அவருடைய செக்யூரிட்டிக்கு கூட தெரியாம இவர் இத மாதிரிதான் எப்ப பார்த்தாலும் ஓடி போயிடுவாரு. எப்ப பார்த்தாலும் ஊர் சுத்திக்கிட்டே இருப்பாரு. சும்மா ஒரு 4-5 நாளைக்கு பொலிட்டீஷியனா பாரத தேசத்துல இருப்பாரு. அதுக்கப்புறமா ஊர் சுத்துறதுக்கு வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுவாரு. இந்த முறை திரு ராகுல் காந்தி ஊர் சுத்த போன நாடு மலேசியா. மலேசியால இவரு முக்கா ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஊர் சுத்தி இருந்தாரு. அதை யாரோ ஒருத்தவங்க போட்டோ எடுத்திருக்காங்க. அவர் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்ததெல்லாம் யாரோ போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா நம்முடைய ராகுல் காந்தி அவர்களை எல்லாருமே கிழிச்சு தொங்க விடுறாங்க. நம்ம நாட்டுல தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அடிப்படைவாதியான ஜாகிர் நாயக் மலேசியால தான் இருக்கான், மலேசியால தான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இந்தியாவை விட்டு மலேசியாவுக்கு ஓடி போய் மலேசியால அவன் சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கான். சோ இப்ப நம்முடைய ராகுல் காந்தி மலேசியாவுக்கு தான் போயிருக்காரு. இவரு இந்த ஒரு ட்ரிப்ல தடை செய்யப்பட்ட இஸ்லாமிய அடிப்படைவாதியான இந்த ஜாகிர் நாயக்க ரகசியமா சந்திக்க போயிருக்காரா, ஏதாச்சும் ஒரு சதி வேலைகளை ஈடுபடுறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளை சோசியல் மீடியால இருக்கக்கூடியவர்கள் கேட்கறாங்க. ராகுல் காந்தியினுடைய இது மாதிரியான பயணங்கள் எப்பவுமே கடுமையா விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. எப்பப்பெல்லாம் இவர் வெளிநாடுகளுக்கு போறாரோ அப்பப்பெல்லாம் இது மாதிரியான விமர்சனங்கள் வந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம, இந்த கேள்விகளுக்கு எல்லாம் ஒரு பதில் கூட சொல்லாம திரு ராகுல் காந்தி அவர்கள் சுத்திக்கிட்டு தான் இருக்காரு. நீங்க வேணா நல்லா பாருங்களேன், இவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல பாரத தேசத்தை இழிவுபடுத்துற மாதிரி தான் பேசுவாரு. பாரத தேசத்தை விட்டு கொடுத்துட்டு தான் பேசுவாரு. ராகுல் காந்தியின் இது மாதிரியான பயணங்கள் கடுமையான சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாஜக கையில கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அவங்க கையில அல்வா கொடுத்த மாதிரி, ஸ்வீட்டு கொடுத்த மாதிரி ராகுல் காந்தியை இந்த பாஜக காரங்க எப்படி வச்சு செய்வாங்க. சும்மாவே போட்டு பொழப்பாங்க, பொழந்து கட்டுவாங்க. அதுவும் இத மாதிரிலாம் மாட்டினாருன்னா சும்மா இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க, இந்த பாஜக காரங்க சும்மா இருப்பாங்களா? பீகார்ல கேம்பெயின்ல இருக்கும் பொழுது பீகார் மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள் சொல்லிட்டு இவரு கத்தி கத்தி பேசிட்டு இருந்தாரு. அந்த வெயில்ல இவரு கத்தி கத்தி சுத்திட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒரு கேம்பெயின் முடிஞ்ச உடனேயே, முடிஞ்ச கையோட இந்த ராகுல் காந்தி வெளிநாடுக்கு ஓடி போயிட்டாரு, வெக்கேஷனுக்கு ஓடி போயிட்டாரு. பீகார் மக்களே இப்படிப்பட்ட ஒரு நபரை நம்பி நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இவங்க எல்லாம் எப்படிங்க உங்களுக்கு நேர்மையான, உண்மையான, ஒழுங்கான ஆட்சியை கொடுப்பாங்க? பீகார்ல இருக்கக்கூடிய சாதாரண வெயில கூட இவரால் தாங்க முடியல. அங்க 4 நாள் சுத்தினதுக்கு இவர் இப்போ வெக்கேஷன்ல இருக்காரு, வெக்கேஷனுக்கு ஓடி போயிட்டாரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் எப்படிங்க உங்களுடைய பிரச்சனைகளை முழுசா புரிஞ்சுப்பாரு? புரிஞ்சுக்கிட்டு எப்படிங்க அந்த ஒரு பிரச்சனைக்கான சொல்யூஷனை கொடுப்பாரு? கண்டிப்பா இவரால எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இப்ப பீகார் மக்கள் கருத்துக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த முறையும் பீகார்ல காங்கிரஸ் மண்ணதான் கவ போகுது. அண்ட் முக்கியமா இந்த நேரத்துல வடக்குல நிறைய இடங்கள்ல பயங்கரமான மழை பெய்ஞ்சிருக்கு. மழையால பெரும் வெள்ளங்களும் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளத்தினால மக்கள் கடுமையான அவதிக்கு உள்ளாயிருக்காங்க. முக்கியமா பஞ்சாப் மாதிரியான இடங்கள்ல, பஞ்சாப், மகாராஷ்டிரா மாதிரியான பல இடங்கள்ல கடுமையான மழை பெஞ்சிருக்கு. அங்களுடைய மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம, அந்த மக்களுடைய கஷ்டத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காம, எவன் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன, எவன் எப்படி செத்து போனா எனக்கு என்ன, எந்த மக்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்துக்குள்ளானா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இவரு ஜாலியா வெக்கேஷன்ல இருக்காரு. அவருடைய லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான பாயிண்டையும் நாம இந்த இடத்துல பேசியே ஆகணும். என்னன்னா, இது மாதிரியான தேர்தல் காலங்கள்ல இந்தியால எந்த ஒரு மாநிலத்துல இது மாதிரியான தேர்தல்கள் நடந்தாலும் இந்த தேர்தலுக்கு முன்னாடியோ இல்லைன்னா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவோ நம்மளுடைய ராகுல் காந்தி இதை மாதிரிதான் வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுவாரு.
எப்பவுமே இவர் இப்படிதான் இருக்காரு. எப்பவுமே இத ஒரு விஷயத்தை இவர் ஃபாலோ பண்ணிட்டே தான் இருக்காரு. இவர் ஏன் வெளிநாட்டுக்கு போறாரு? வெளிநாட்டுக்கு போயிட்டு யார பாக்குறாரு? என்ன மாதிரியான விஷயத்துக்கு ஸ்கெட்ச் போடுறாரு? இவர் ஏதாச்சும் சதி வேலைகள்ல ஈடுபடுறாரா? அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் நமக்கு தெரியறதே இல்ல. இவர் உண்மையாலேயே ரிலீஃபுக்காக வெளிநாடுகளுக்கு போறாரா? இல்ல சதி வேலைகள்ல ஈடுபடுறதுக்காக வெளிநாடுகளுக்கு போறாரா? அப்படின்ற ஒரு கேள்விகளை இப்ப பொதுமக்களும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து ஏதாச்சும் பதில் வந்திருக்கா? இல்ல. பதில் வரவே இல்ல. இது கேள்விகள கேட்டாலும் அவங்க இந்த கேள்விகளுக்கான பதில்கள சொல்றதே இல்ல. ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்போ தேர்தல் நடந்தாலும் இந்த மனுஷன் இப்படிதாங்க பண்றாரு. ஏதாச்சும் ஒரு நாட்டுக்கு ஓடி தாங்க போறாரு. 2019ல ஒரு தேர்தல் நடந்தது. அந்த ஒரு நேரத்திலயும் பாத்தீங்கன்னா, இந்த மனுஷன் வெளிநாட்டுக்கு ஓடி போனாரு. அப்போ இவரு போன இடம் பேங்காக். பேங்காக்குக்கு ஓடி போனாரு. அதே மாதிரி 2023ல இவரு அமெரிக்காக்கு ஓடி போனாரு. அந்த நேரத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஆன்டி ஹிந்து தாட்ஸ் இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு இவர் பேசியிருக்காரு. அந்த முக்கியமான பெரும் பணக்காரர்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இவரு இது மாதிரி வெளிநாடுகளுக்கு போகும்பொழுது எப்பவுமே இந்தியாவிற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், ஹிந்துக்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், அடிப்படை இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாருமே இவரு சந்திச்சு பேசுறாரு. 2022 ஏப்ரல் மாசம் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி ஒரு 10 நாள் ஆளை காணோம். எங்க போனாருன்னு யாருக்குமே தெரியல. அந்த நேரத்துலதான் பிரசாந்த் கிஷோர் இருக்கார் இல்லையா, அவரு காங்கிரஸ்ல சேர்றதா செய்திகள் வந்துட்டு இருந்தது. அந்த நேரத்துல இவரு எந்த ஒரு பதிலும் சொல்லாம, அந்த விஷயம் குறித்து எதை பத்தியுமே இவர் பேசாம எஸ்கேப் ஆயிட்டு ஓடி போயிட்டாரு. டிசம்பர் 2021ல 5 மாநிலங்கள் தேர்தல் நடந்தது. அந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து காங்கிரஸ் படுதோல்வியை தான் சந்திச்சது. அந்த ஒரு தோல்வியை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்மளுடைய ராகுல் காந்தி அவர்கள் இத்தாலிக்கு ஓடி போனாரு. இத மாதிரி இவர் வெளிநாடுகளுக்கு ஓடி போன டேட்டாவை சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். ஏன்னா அவ்வளோ இருக்கு. சில விஷயங்கள்லாம் தேடி படிக்கும் பொழுது இந்த மனுஷன் தேர்தல் காலகட்டங்கள்ல மட்டும் கிடையாதுங்க, சில முக்கியமான மொமெண்ட்ஸ்ல கூட ஓடி போயிருக்காரு. இந்தியாவை விட்டு ஓடி போயிருக்காரு. அந்த முக்கியமான மொமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அது அவருடைய கட்சியில நடந்தாலும் சரி, இந்த தேசத்துல நடந்தாலும் சரி, அதுல எல்லாம் இவரு பார்ட்டிசிபேட் பண்றதே கிடையாது. வெளிநாடுகளுக்கு ஓடி போயிடுறாரு. அங்க போயிட்டு என்ன பண்றாரு, என்ன செய்யறாரு, யாரை சந்திக்கிறாரு, இதெல்லாம் ஒண்ணும் தெரியவே இல்ல. பட் சில முக்கியமான மொமெண்ட்ஸ்ல இந்த மனுஷன் ஆப்சென்ட் ஆகுறாரு. அதனாலதான் திரு ராகுல் காந்தி அவர்களை எல்லாருமே பார்ட் டைம் பொலிட்டீஷியன் சொல்றாங்க, ஃபுல் டைம் டிராவலர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் இத மாதிரி இருக்கிறதுனாலதான், தொடர்ந்து இத மாதிரி நடந்துக்கிறதுனாலதான் இவருக்கு யாருமே பெருசா சப்போர்ட் பண்றதே கிடையாது. ஏன் சொந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களே, காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களே இவருக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது. சொந்த கட்சிக்காரங்களே இவருக்கு சப்போர்ட் பண்ணலனா இவருடைய கூட்டணி கட்சிக்காரங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? அதனாலதான் டிஎம்சி, ஆம் ஆத்மின்னு சொல்லிட்டு நிறைய பேரு தொடர்ந்து இந்த கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டே இருக்காங்க. ராகுல் காந்திக்கு எதிராக கருத்துக்கள் தெரிவிச்சு வெளியே வராங்க. அரசியலுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாத நபர் தான் இந்த ராகுல் காந்தி. இவரெல்லாம் எங்களால தலைவரா ஏத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி தொடர்ந்து எல்லாருமே கருத்துக்கள் சொல்றாங்க. இவரு கண்டிப்பா தேற மாட்டாருங்க. இவரு தேரவே மாட்டாரு. தொடர்ந்து இவரு இது மாதிரி சுத்துறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. இவர் என்னதான் கத்தி கத்தி பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரங்கள் பண்ணாலும், பல அவதூறுகளை பரப்பிக்கிட்டே இருந்தாலும், பல கோடிகளை கொட்டி பாஜகவுக்கு எதிரான நெரேட்டிவ்களை செட் பண்ணாலும் இவரை மக்கள் மதிக்கிறதே கிடையாது. இவருக்கு ஆதரவாக மக்கள் ஓட்டு போடுறதே கிடையாது. அதுலயும் ஒரு சில தற்கூரிகள்லாம் இருக்காங்க. திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு முட்டு கொடுக்கறதுக்குன்னே அத்தனை ஐடிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த தற்கூரி பப்பூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பப்பூஸ் எல்லாம் லீக்கான இந்த போட்டோஸை வச்சுட்டு அந்த போட்டோஸை ஷேர் பண்ணி ஃபயர் வேற விடுறானுங்க. டேய், அவரு மாட்டிக்கினாரா, அவருடைய போட்டோ லீக் ஆயிருக்குடா, அவர் யார்கிட்டயுமே சொல்லிக்காம கொல்லிக்காம எஸ்கேப் ஆகி ஓடி போயிருக்காரு, அங்க வெக்கேஷனை என்ஜாய் பண்றாரு. அந்த போட்டோஸை எடுத்து போட்டு நீங்க இத மாதிரி ஃபயர் விடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட புத்தியே இல்லையாடா? புத்தியே இல்லையா? இவரு நான் மலேசியால இருக்கேன், மலேசியால இந்த இடத்த சுத்தி பார்க்க வந்திருக்கேன், நான் இது மாதிரி வண்டிகளை ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவருடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல அந்த விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தா பரவாயில்ல. பட் இவரு அதெல்லாம் ஷேர் பண்ணவே இல்லை. இவரு அது எல்லாத்தையுமே மூடி மறைக்க தான் பார்த்திருக்காரு. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இவரை அடையாளம் கண்டு போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் அது வைரலே ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் மக்கள் இவரு கீச்சு தொங்க விடுறாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இந்த பப்பூஸ்கள், தற்குறி பப்பூஸ்கள் ஃபயர் விடுறானுங்க. அப்ப பாத்துக்கோங்க, இவங்க எல்லாம் எந்த அளவு தற்குறிகளா இருப்பானுங்க, இவனுங்க எல்லாம் எந்த அளவு காசு வாங்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்திருப்பானுங்க. இது மாதிரி ராகுல் காந்திக்கு ஆதரவாக ஃபயர் விடுறானுங்க இல்லையா, இவனுங்க எல்லாருமே பெய்டு காங்கிரஸ் ஸ்லீவ்ஸ் தான். உண்மையாலேயே இங்க இருக்கக்கூடிய ஊபிஸ்கள் மாதிரி தான் இவனுங்க எல்லாருமே. இப்படிப்பட்ட ஒரு நபர் காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும், ராகுல் காந்தி மாதிரியான ஒரு நபர் காங்கிரஸ்ல இருக்கிற வரைக்கும் பாஜகவுடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது. உண்மையாலேயே தடுக்கவே முடியாது.